Hello everyone, in this video we will see how to multiply decimal numbers. Decimal numbers na enna point வெச்சு கொடுத்தா அது பேர் என்ன சொல்லுவாங்க, decimal numbers னு சொல்லுவாங்க. நீங்க நார்மல் மல்டிப்ளிகேஷன் னா உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்க, பட் டெசிமல் மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான். நான் சொல்லி தர கான்செப்டை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம சிம்பிளா ஆன்சர் ரொம்ப அக்யூரேட்டாக போடணும்னா என்ன 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் நான் சொல்லித்தரது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய சம் கொடுத்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரிமூவ் டெசிமல்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற கொஷனில் டெசிமல்ஸ் பாயிண்ட் இருக்குதுங்கிறத நம்ம மறந்துடணும். ஓகேவா? நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு 2 இருக்குது 3 இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் மல்டிப்ளை அப்படி நினச்சிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நார்மலாக போட்டுருங்க, பாயிண்ட் இல்லாமல் போடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். லாஸ்ட்டாக ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம பாயிண்ட் எவ்வளோ தள்ளி வரும்னு வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 0.2 இன்ட்டு 0.3 அதை ரெண்டு நம்பரை பாயிண்ட் டெசிமல் கொடுத்துருக்காங்களே, எப்படி டெசிமல்னு சொல்லலாம்? பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் டெசிமல் நம்பர். அது எப்படி ரெண்டு டெசிமல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ரிமூவ் டெசிமல்ஸ். டெசிமல்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கொஷனில் இருக்கும், பட் நீங்கள் இல்லாத மாதிரி அதை கண்டுக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனில் இந்த நம்பரை இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோமா. 2 இன்ட்டு 3 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதால் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 இன்ட்டு 3 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் பண்ணுவோம். 0 இன்ட்டு 2 0. ஒரு பிளேஸ் தள்ளி தானே நம்ம போடுவோம். நம்ம பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறனால ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 2 0. 0 இன்ட்டு 0 என்ன, 0. ஓகேவா? செகண்டாக வர செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுனா நம்ம ஒரு ஸ்பேஸ் தள்ளி தானே போடணும், அதுதானே பேசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 6 இங்கே எதுவுமே இல்லைன்னா அதே 6 0 இருக்குன்னு மீனிங். 0 + 0 0. அந்த 0 அப்படியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் ரிமூவ் டெசிமல்ஸ். டெசிமல்ஸ்னு அந்த டெசிமல்ஸ் இருக்கிறதவே நீங்கள் நினைக்க வேணாம், மறந்துடுங்க. அடுத்தது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணியாச்சு. பிளேஸ் டெசிமலின் ஆன்சர் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிக்கிற ஆன்சரில் நம்ம லாஸ்ட்டாக டெசிமல் எவ்வளோ பாயிண்ட் தள்ளி வருது. இங்கே 0.3 0.2 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பாயிண்டில் தானே ஆன்சர் கிடைக்கும். 2 பாயிண்ட் வச்சு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சரும் என்ன கிடைக்கும், பாயிண்டில் தான் வரும். சரி, எவ்வளோ பாயிண்ட் நீங்கள் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பருக்கு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுருக்காங்க. லாஸ்ட்லேருந்து தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சேம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்பரில் எவ்வளோ பாயிண்ட் தள்ளி வச்சுருக்காங்க, எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்காங்க, 1 நம்பர். ஓகேவா? 2க்கு அப்புறம் தானே செகண்ட் நம்பர் பாருங்கள், அதில் எவ்வளோ நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, 1 நம்பர். ஸோ நம்மளுக்கு ஆன்சரில் என்ன பண்ணணும்னா 2 நம்பர் தள்ளி, ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, செகண்ட் நம்பரில் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி 2 நம்பர்ஸ் 2 தானே, 2 நம்பர்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? நீங்கள் இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று கொஷின் 2 நம்பர்லேயும் இதில் ஒரு நம்பர் தள்ளி வச்சுருக்காங்க, இதில் ஒரு நம்பர் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 6க்கு அப்புறம் தான் வைக்கணும்னு நீங்கள் பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். நீங்கள் எவ்வளோ ரெண்டுமே சேர்த்தி பார்க்கணும். சேர்த்தி மீன்ஸ் இதில் ஒரு நம்பர் வச்சுருக்காங்க தள்ளி வச்சுருக்காங்க, இதில் ஒரு நம்பர் தள்ளி. ஸோ டோட்டலி எவ்வளோ, இந்த கொஷன்லேயே எவ்வளோ நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, 2 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்தி. ஸோ 1 2. ஆஃப்டர் 2 நம்பர்ஸ் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கலாம். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன, 0.06. ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, 0.4 இன்ட்டு 0.4ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன, 16. 16ல் 6 போட்டுக்கலாம். ஓகேவா? ரிமைண்டர் 1 நெக்ஸ்ட் நம்பர் கூட நம்ம ஆட் பண்ணுறக்கா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, 0 இன்ட்டு 4. 0 இன்ட்டு 4 0. 0 இன்ட்டு 4 0. இங்கே 1 இருக்குது, 0 + 1 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன, 0. ஒரு ஸ்பேஸ் தள்ளி 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 0 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 6 + இங்கே எதுவுமே இல்லைன்னா 6 தான் வரும். 6 + 0ன்னு மீனிங். நெக்ஸ்ட் 1 + 0 1.
0 அப்படியே வரும். ஓகேவா? ஆன்சர் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். இருக்கிற ஆன்சரை டெசிமல் பிளேஸ் பண்ணலாம். எப்படி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸை தானே நான் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த 2 நம்பர்ஸ்லேயும் எவ்வளோ நம்பர் தள்ளி நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு நம்பரில் எவ்வளோ நம்பர் தள்ளி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரே நம்பர் 4 தள்ளி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 4க்கு நெக்ஸ்ட்டில். இந்த நம்பர்லேயும் 4க்கு நெக்ஸ்ட்டில். ஸோ டோட்டலி எவ்வளோ ஆகுது நம்மளுக்கு, 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஐ மீன் 2 சேர்த்தி 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ என்ன வருங்க, இங்கே 1 2 நம்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டில் பாயிண்ட் வச்சுருக்கோம். 0.16. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் 12.9 இன்ட்டு 3.7. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 டெசிமல் நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல பாயிண்ட் வரும்னு ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ரிமூவ் டெசிமல்ஸ். ரிமூவ் டெசிமல்ஸ்னு என்ன, நம்ம இந்த டெசிமல்ஸ் இருக்கிறதாவே நீங்கள் நினச்சிக்க வேணாம், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை, இக்னோர் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் மறந்துடுங்க, நார்மல் நம்பர் மாதிரி ஹோல் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க. பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். ஆன்சரில் டெசிமல் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 9 7s are 7 9s are 63, 3 ரிமைண்டர் 6 வச்சுக்கலாம். 2 7s are இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா, 2 7s are 14, 14 + 6 20, 14 + இங்கே 6 இருக்கா 20, 0 2 வச்சுக்கலாம். 1 7s are 7, 7 + 2 9. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 9s are 27. ஒரு டிஜிட் நம்ம விட்டு தான் அந்த ஆன்சர் போடணும். 3 9s are 27, ரிமைண்டர் 2 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் 2 × 3, 2 3s are 6. நெக்ஸ்ட் நம்பர் 1 in 6 சாரி 6 + 2 8 வரும். ரிமைண்டர் 2 இருக்கா, முன்னாடி வந்த கேரி ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 1s are 3. ஆன்சர் என்ன, 3. 0 + 7 7, 9 + 8 17, ரிமைண்டர் 1, 3 + 1 4. ஓகேவா? இப்போது என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4773. இப்போது நம்ம டெசிமல் எங்கே வரும், பாயிண்ட் எங்கே வரும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 டெசிமல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த கொஷனில் ஃபஸ்ட்டு 12.9ல் ரைட் சைடுலேருந்து போகணும். ரைட் சைடுலேருந்து எவ்வளோ நம்பருக்கு அடுத்தது பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ரைட் சைட்லேருந்து எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் 1 நம்பர், இதில் ஒரு நம்பர். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடு நம்பரில் இங்கேயும் ரைட் சைட்லேருந்து ஒரே நம்பர் நெக்ஸ்ட்டு தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நம்பர். ஸோ டோட்டலி 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். ஆன்சரில் ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 ரெண்டாவது நம்பருக்கு நெக்ஸ்ட்டில் பாயிண்ட். திஸ் இஸ் த ஆன்சர். இதோட ஆன்சர் என்ன, 47.73. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6.3 × 2.9. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரிமூவ் டெசிமல்ஸ். ரிமூவ் டெசிமல்ஸ் என்ன, 63 × 29 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் இது பாயிண்ட் இருக்கிறதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். லாஸ்ட்டில் ஆன்சரில் டெசிமல் போட்டால் போதும். 63 × 29 பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இது 2 3 9s are 27, ரிமைண்டர் 2, 6 9s are 54, 54 + 6 50, 54 + 2 56. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 3 2s are 6, ஒரு நம்பர் தள்ளி தான் போடணும். 3 2s are 6, 6 2s are 12. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 6 + 6 12, ரிமைண்டர் 1 6 8 1. மல்டிப்ளை பண்ணிச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் ரிமூவ் டெசிமல்ஸ். ரிமூவ் டெசிமல் பண்ணிட்டோம். மல்டிப்ளையும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். ஆன்சரில் டெசிமல் பிளேஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஷனில் ரைட் சைட்லேருந்து பார்த்து எவ்வளோ நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அது ரெண்டு சைடு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வந்திருக்கு, ஒரே ஒரு நம்பர். இந்த சைடு எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வந்திருக்கு, ஒரே நம்பர். ஸோ இங்கே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு, இந்த சைடு ஒரு நம்பர். ஸோ டோட்டலி 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வரணும். அது ரைட் சைட்லேருந்து தான் போகணும். 1 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 6 எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 0.2 × 3. ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ரிமூவ் டெசிமல்ஸ். ரிமூவ் டெசிமல்ஸ்னு டெசிமல்ஸ் இருக்கிறதே நீங்கள் ஞாபகிச்சுக்காதீங்க. ஸோ இதில் உங்களுக்கு புரியிருக்காவா, அப்படியே நம்ம போகிறோம். பட் இந்த பாயிண்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 × 3 6. நெக்ஸ்ட்டு 0 × 3
0. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் 0 into 2 0, 0 into 0 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆட் 0 0 0. ஓகே, பாயிண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும், எவ்வளோ இந்த சைடு வந்து எவ்வளோ நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 நம்பர், இந்த சைடு 1 நம்பர். ஸோ டோட்டலி 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கிறோம், லாஸ்ட்லேருந்து தான் போகணும். 1 2. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் என்ன, 0.4 into 0.1. ஓகேவா, 0.4 into 0.1 சேம் அதே தான். இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்குங்க. 4 into 1 4. நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 1 0. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் 0 into 4 ஒரு நம்பர் நெக்ஸ்ட்டு விட்டு தான் போடணும் கீழே. 0 into 4 0, 0 into 0 0. நெக்ஸ்ட்டு 4 0 plus 0 0 0. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன பண்ணணும், எவ்வளோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒரே நம்பர் தான், இங்கே ஒரு நம்பர். ஸோ டோட்டலி 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் 1 2. தேர்ட் இடத்துல பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் 0.25 into 0.8. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 5 8s are 40, 0 4 ரிமைண்டர், 4 8s are 32, 32 plus 4 36, 3 2 8s are 16, 16 plus 3 19, 1 0 into 8 0. நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் 0வால் மல்டிப்ளை பண்ணினா ஒரு நம்பர் தள்ளி 0 1 எத்தனை நம்பருக்கு 1 2 3 4 3 4 zeros வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டண்ட், எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கேன், 2 நம்பர்லேயும் எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், ரைட் சைட்லேருந்து போகணும். 1 இப்படி போகணும், 1 2 3 4. 4வது இடத்துல பாயிண்ட் இருக்குது. எத்தனை நம்பர்ஸ் தள்ளி இருக்குது, 1 2 3. 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது. இதில் எவ்வளோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது, 1 1. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் ஆன்சரில் பண்ணணும், 1 2. இதை டோட்டலாக 3 + 1 4. 1 2 3 4. ஸோ 1 லாஸ்ட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. 4th நம்பருக்கு அடுத்தது பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ 0.1960 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு சம் போடுறேன், அடுத்தது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நீங்கள் 5 6 நீங்கள் போட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? நான் எந்த சம் போட்டோம், இந்த சம் போடுறேன். 2.95 into 6.3. ஓகே, ஃபஸ்ட் என்ன, 5 into 3 15, remainder 1. 3 9s are 27 plus 1 28, 2 2 3s are 6, 6 plus 2 8. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு, 6 5s are 30, remainder 3. 6 9s are 54, 54 plus 3 57, 5 2 6 are 12, 12 plus 5 17. So 5 8 8 plus 7 15, remainder 1. 7 plus 1 8 1. ஓகே, இப்போது எவ்வளோ நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 2 சைடில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். இது எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வந்திருக்கு, 1 2. தேர்ட் இடத்துல 1 2, இதில் 1. ஸோ டோட்டலாக 1 2 3. 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. 3 நம்பர்ஸ்க்கு அடுத்தது பாயிண்ட் வைக்கணும். லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு this one ப்ராக்டிஸ் சம்மு. இங்கே 0.75 போட்டுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். என் டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.